சிருஷ்டிப்பு என்பது என் தேவனாகிய கர்த்தர் வெறுமையிலே ஒரு சிருஷ்டிப்பை உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. எதுல உண்டு பண்ணுகிறாரா? வெறுமையிலே ஒரு சிருஷ்டிப்பை உண்டு பண்ணுகிறார். செய்தியினுடைய தலைப்பின் முதல் சாராம்சம் அதுதான், வெறுமையிலே ஒரு சிருஷ்டிப்பு. நல்ல கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது அவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி ஆரம்பிக்கின்றது. ஆனால் அந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர் ஒன்றும் இல்லாதவைகளிலிருந்து ஒரு சிருஷ்டிப்பை என் ஆண்டவர் உண்டு பண்ணினார். அல்லேலூயா. ஒன்றும் தெரியாது, ஒன்றும் இருக்காது. மனிதனை உருவாக்கும் பொழுது அவர் மண்ணினால சிருஷ்டித்தார். ஆகையினாலதான் என்ன நடக்கு, இந்த மண் என்னவா மாறிடுது, கடைசியில மண்ணாய் மாறி விடுகிறது. ஆனா தேவன் ஒன்றுமில்லாத இந்த மண்ணுக்குள்ள அவர் ஒரு ஜீவ சுவாசத்தை ஊதினார். அந்த ஜீவ சுவாசம் அதை தந்த தேவனிடத்தில் போகிறது என்று பிரசங்கி எழுதுகிறான். அவர் நமக்கென்று கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு மனிதனுக்கும் தந்த ஆத்துமா ஒன்று இருக்கிறது. அந்த ஆத்துமா அவனவன் செய்ததுக்கு நன்மைக்கு தக்க தீமைக்கு தக்க, உலகத்தில் சொல்லுகிறார்கள் பரலோகம் பூலோகம் இல்ல, பரலோகத்தும் நரகம் எரி நரகம் என்று சொல்லுகிறோம். அவன் ஆங்காங்கே போய் தஞ்சம் அடைகிறான், அவன் செய்த நன்மைக்கும் தீமைக்கும் தக்கதாய். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், சிருஷ்டிப்பு வெறுமையிலே என் ஆண்டவர் உருவாக்குகிறார். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் இந்த நாளிலே என்னுடைய ஜீவியத்திலே ஒரு சிருஷ்டிப்பை உருவாக்க விரும்புகிறார். இது தெரியுமா, ஒன்றும் இல்லாதவைகளிலே அவர் சிருஷ்டிப்பை உருவாக்க விரும்புகிறார். எல்லாம் இருக்கும் பொழுது, எல்லாம் சரியாய் நடக்கும் பொழுது, எல்லாம் சரியாய் செயல்படுவது அல்ல கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவது. ஒன்றும் இல்லாத இடத்துல, வெறுமையான ஸ்தலத்தில் என் தேவன் எனக்காக தோற்றுவிக்கிறது, அதுதான் புதிய அத்தியாயமாய் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? வெறுமையிலே கர்த்தரனை சிருஷ்டிக்கிறார். வெறுமையாய் இருக்கிற பாத்திரத்தில், வெறுமையாய் ஒன்றுமில்லாது, இது ஒன்றுக்கும் உதவாது, இது செயலற்றுவா இருக்கிறது, அதை தேவன் செயலுள்ள பாத்திரமாய் உருவாக்குகிறார். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தருடைய அன்பை குறித்து சொல்லும் பொழுது, இன்னைக்கு நம்ம ஆண்டவர் ஒரு மனிதனை உருவாக்கினார். மனிதனை உருவாக்கி மனிதன் டேமேஜ் ஆகிட்டான். இன்னைக்கு பாருங்களேன், நம்ம ஒரு பல்ப் எடுத்துக்கோங்க, நம்ம பல்பு உபயோகப்படலை, பல்பு பீஸ் ஆயிடுனா என்ன பண்ணுவோம், தூக்கி தூர போட்டுருவோம், வேறொரு பல்பு வாங்குவோம். ஆனால் இதே பல்பு தாமஸ் ஆல்வா எடிசன் கையில் கிடச்சிச்சுன்னா என்ன பண்ணுவார், அவர் என்ன பண்ணுவார், தூக்கி தூர போட மாட்டார். அதை என்ன பண்ணுவார், அதில் உள்ளவைகளை சரி செய்வார். இட்ஸ் எ ரிப்பேர். அவர் சரி செய்து தான் உருவாக்கினதை அவர் என்ன பண்ணுவாரா, டேமேஜ் ஆனதை சரி செய்வார். இன்னைக்கு கேட்குற அன்பான தேவ சபையே, இன்னைக்கு கர்த்தர் என்னிடத்தில் ஒரு சிருஷ்டிப்பை விரும்புகிறார். அது என்ன தெரியுமா, நான் எந்த பிரயாசமும் எடுக்க வேண்டாம், என் தேவன் என்னிடத்தில் செயலாற்ற வாசலை திறந்து கொடுப்பதே அந்த சிருஷ்டிப்பின் மகிமை. அல்லேலூயா. விட்டு கொடுக்கணும். தேவனுடைய கரத்திலே நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது அவர் என்னிடத்திலே ஒரு புதிய அத்தியாயத்தை எழுத ஆரம்பிப்பார். அதுதான் புதிய சிருஷ்டிப்பு. ஆபிரகாம் தேவனாகிய கர்த்தர் 12ஆம் அதிகாரத்தில் அழைக்கும் பொழுது அவனிடத்திலே ஒன்றுமில்லை. எல்லாரும் கேட்குறாங்க, ஆபிரகாமே ஏதாவது விசேஷம் இருக்கா? இல்லை. ஆபிரகாமே ஏதாவது விசேஷம் இருக்கா? இல்லை. சாராளே இன்னைக்கு உன் வீட்டில் இந்த மாதம் இந்த வருஷம் ஏதாவது நன்மை நடக்குமா? இல்லை. எல்லாரிடத்திலும் ஆபிரகாமனுடைய பதில் என்னவா இருந்துச்சு, இல்லை 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 என்றே சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் என்று ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பித்தாரோ அன்றையில இருந்து ஆபிரகாம் சொல்ல ஆரம்பிக்கிறார், ஆபிரகாமே உன் வீட்டில் விசேஷம் இருக்கா? ஆமா, கர்த்தர் ஒரு நல்ல ஆண்மகனை தந்தார், கர்த்தர் அந்த ஆண்மகனை நல்ல புஷ்டியாய் கர்த்தர் வளர செய்தார் என்று சொல்லி அவன் இல்லை என்று சொன்ன இடங்களிலெல்லாம் இருக்கு என்று ஒரு சாட்சியை பகிர்கிறார். ஆனால் தேவனாய கர்த்தர் ஒருவராலே ஆகும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயும் வெறுமையாய் இருக்கிறவைகளிலே என் தகப்பன் ஒன்றை உருவாக்குவார். நான் தீர்மானம், என்னுடைய தீர்மானம் அல்ல, என்னுடைய யோசனை அல்ல. என் வாழ்க்கை இப்படி அமைச்சு கொள்ளலாமா, என் வாழ்க்கை இப்படி தீர்மானித்து கொள்ளலாமா, நான் இப்படி இருந்திருந்தா. நல்ல கவனிங்க, வெறுமையாய் இருக்கிறவனை கர்த்தர் அவர் விருப்பத்தின்படி வணைந்து கொள்ளுவார். அல்லேலூயா. நீங்கள் ஒன்றா வணைஞ்சு வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒன்றை செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அது என்ன பண்ணணும், இடிக்கணும். ஏன்னா அவர் திட்டத்துக்கு மாறும்பொழுது என்ன செய்யணும், இடிக்கப்பட வேண்டிய இடத்துல இடிக்கப்படணும். நான் ஆண்டவர் கையில் கொடுத்த ஆண்டவரை நீங்கள் என்னை உருவாக்குங்கன்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார், விலையுயர்ந்ததாய் உங்களை உருவாக்க என் தேவன் வல்லவர். அல்லேலூயா. வெறுமையானதை அவர் உருவாக்குவார்.